குஜராத் கலவரத்தை நாம் என்றைக்காவது மறந்துவிட முடியுமா? கற்பனை செய்து பாருங்கள். எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் குஜராத் கலவரமும் குஜராத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைகளும் பாரதிய ஜனதா கட்சி RSS கும்பலுடைய வரலாற்றில் ஒரு அழிக்க முடியாத கரை என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இன்றைக்கும் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் கலவரம், குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை கிளப்பி விடுவது, கலவரத்தை உருவாக்குவது, வழிபாட்டு இடங்களை இடிப்பது, வழிபாடு நடக்கக்கூடிய இடங்களில் சென்று கலவரத்தை உருவாக்குவது போன்ற ஒரு கலவர கும்பலாகத்தான் RSS இந்துத்துவா கும்பல் என்பது அந்த மாநிலங்களில் நடைபெற்றுக் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலைமை தொடருமானால், அமைதியற்ற ஒரு கலவர பூமியாக ஊர் இருக்குமானால் நாம் அமைதியாக வாழ முடியுமா? தொழில் செய்ய முடியுமா? இயல்பான வாழ்க்கையை மக்கள் வாழ முடியுமா என்பதை அந்த கட்சியை நேசிக்கக்கூடிய நண்பர்கள் உட்பட யோசிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், மக்கள் அவரவர்களுடைய தொழில்களை அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமையும் தமிழக அரசுடைய நடவடிக்கைகளும் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம். இதிலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால், தப்பித்தவறி அதிமுக பெரும்பான்மை பெறுகிறது அல்லது ஆட்சி அமைக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியாக இருக்குமே தவிர நிச்சயமாக அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்காது. இப்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார்? நீங்கள் மத்திய அரசாங்கத்தோடு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி அவர்கள் நிதி தருவார்கள் என்ற முறையில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை கொடு என்று கேட்பதற்கு பதிலாக மத்திய அரசாங்கத்தோடு அனுசரித்து செல்ல வேண்டும் என்று சொல்லுவது என்ன வகையான அரசியல் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே இப்போதே அவர் அப்படித்தான் இருக்கிறார் என்று சொன்னால், தப்பி தவிர ஆட்சிக்கு வந்தால் அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை கேட்டுத்தான் அவர் செயல்படுவாரே தவிர சுயேட்சையாக நிச்சயமாக அவர் செயல்பட மாட்டார். ஆனால் அவர் வருவதற்கான எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் நான் பல மாவட்டங்களிலும் சுற்றுப்படம் செய்துவிட்டேன். அநேகமாக இந்த முறை அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது கடந்த முறையை விட மிக குறைவான தொகுதிகளிலும் பல முக்கிய தலைவர்களே மண்ணை கவுவார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன்.